காதல் காட்சிகள் வந்துட்டு இந்த படத்தில் நல்லா இல்லை. ஆனால் இந்த படம் ஒரு காதல் படம். த்ரூ அவுட் படத்தில் வந்துட்டு ஒரு கைத்தட்டுற மொமெண்ட்டு, இல்லை வந்துட்டு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு மொமெண்ட், ஒரு நல்ல காமெடிக்கு சிரிச்சோம், ஒரு நல்ல காதல் காட்சியை வந்துட்டு பார்த்து ரசிச்சோங்கிற மாதிரி காட்சிகள் படம் ஃபுல்லாக இல்லைங்கிறது ஒரு சின்ன ஒரு தோய்வு தான். தர்பாரும் சிக்கந்தரையும் பண்ண முருகதாஸுக்கு இந்த மதராசி வெற்றி தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் துப்பாக்கி அளவுக்கு கத்தி அளவுக்கு ஒரு படம் இருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு போகலை. இந்த படத்தினுடைய இசை படத்துக்கு ஒட்டலை, நல்லா இல்லை. ஏஆர் முருகதாசனுடைய ஒரு தரமான படம் வந்து பல வருடங்கள் ஆகுது. ஸோ அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மதராசின்னு ஒரு படம் வருது. அப்போ அந்த படம் வந்துட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சான். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு தனி விதமான ஒரு அடைமொழி, ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரியான சில இயக்குனர்களில் ஏஆர் முருகதாஸ் அவர்களும் ஒன்று. அப்படி இருக்கும்போது அவருக்கு சர்க்காருக்கு அப்புறம், சர்க்கார் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது தர்பாராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சிக்கந்தராக இருக்கட்டும், இது எதுவுமே வந்துட்டு மக்களை ஈர்க்கவில்லை. முருகதாசனுடைய ஒரு ஒரிஜினாலிட்டியும் தெரியல. அப்படின்னும் போது அப்போ மதராசி முருகதாசனுடைய ஒரிஜினாலிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருமே இருந்தது. இதெல்லாம் தாண்டி எஸ்கேவோட சேர்றாரு. சிவகார்த்திகேயனுடைய வேல்யூ இன்னைக்கு நிறைய கூடி இருக்கு. அமரானுக்கு அப்புறம் ஒரு சென்சேஷனான ஒரு நிலையில் இருக்கும்போது அவருடைய இன்புட், அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பு இந்த படத்துக்கு ஜஸ்டிஸ் ஏற்படுத்தியிருக்காங்கிறத தான் பார்க்கணும். இந்த படத்தினுடைய ஒன்லைனை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு என்ஐஏ ஏஜென்ட்ஸ் ஒரு சில அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு கன்னையே வந்துட்டு வரக்கூடாது, அதாவது இல்லீகலான வெப்பன்ஸு, கன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நார்த்துலேருந்து ஒரு கூட்டம் வந்துட்டு ஒரு 5 லாரி 5 டன் வாட் டிஸ் வந்துட்டு அதை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்துட்டு போராடுறாங்க. ஒரு நார்த் இந்தியன் கும்பல். அந்த நார்த் இந்தியன் கும்பல்லேருந்து வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டு என்ஐஏ வந்துட்டு எப்படியாவது வந்து இதை வந்து மீட்டு தமிழ்நாடை வந்துட்டு, ஆல்ரெடி வந்துட்டு தமிழ்நாடு தான் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டு போராடுறாங்க. அதில் சிவகார்த்திகேயன் எப்படி உள்ளே வந்து லிங்க் ஆகுறாரு, அவருக்கும் ஹீரோயினுக்கும் என்ன லிங்க்குங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். இந்த லிங்க் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலி அது ரொம்ப அழகாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த என்ஐஏவையும் சிவகார்த்திகேயனையும் ஒன்றா இணைக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்துட்டு சுவாரஸ்யமாகவே இருந்தது, கொஞ்சம் நல்லாவே இருந்தது பார்க்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி படம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆகுதுலேருந்து அந்த என்ஐஏ சந்திக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வரைக்குமே வந்துட்டு எங்கேயோ கதை ஏதோ ஒரு விதத்தில் நகர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு உணர்வு இருந்தாலும், அங்கே பிஜு மேனனை பார்த்ததுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ட் பிஜு மேனன் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்ற இந்த ஒரு ஜேர்னி அழகான ஜேர்னி. இந்த ஜேர்னியோட சேர்த்து ருக்மணி ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன் இருந்து அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோக்குமான காதல் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு காதல் காட்சிகளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமாக இருக்கும். ஒரு டைமில் எந்திரனில் வந்து படமே சூப்பராக இருக்கும், பட் அதில் காதல் காட்சிகள் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னும் போது கௌதம் மேனன் சொல்லியிருப்பாரு, காதல் காட்சி மட்டும் இந்த படத்தில் நல்லா இல்லை அப்படின்னு. இதுலேயும் அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். காதல் காட்சிகள் வந்துட்டு இந்த படத்தில் நல்லா இல்லை. ஆனால் இந்த படம் ஒரு காதல் படம். ஒரு காதலிக்காக ஒரு காதலன் என்ன செய்கிறாங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மெயின் பிளாட்டு. அதில் காதல் காட்சிகளை எழுதின விதம் அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை. இதில் தான் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல முருகதாஸுக்கு வயசாகுதோ, அந்த காதலை கடந்து வந்துகிட்டு இருக்காரோங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. பட் அப்படி இருக்கும்போது கூட மணிரத்னம் மாதிரியான ஆட்கள் இன்றைக்கும் ஒரு காதலை வந்துட்டு ரொம்ப அழகாக காட்டிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு முருகதாஸ் இன்னும் முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். காதல் காட்சிகள் படத்துக்கு தோய்வு தான். பட் ஆனால் அந்த காதல் காட்சியில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு சிவகார்த்திகேயனுடைய ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு குடும்பத்தை கொண்டுட்டு வந்து உள்ளே சேர்த்து ஒரு குடும்ப பின்னணி அங்கே காட்டின விதமும், அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கும் அந்த தாய் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு குடும்பமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இழந்து போகிற மாதிரியான ஒரு சூழலில் சிவகார்த்திகேயன் இருக்கும்போது அங்கே ஹீரோயினுடைய கதாபாத்திரம் வந்துட்டு அந்த தாயை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸ்லாம் சிலது இருக்குது. ரொம்ப அழகான ரைட்டிங். அது உண்மையிலேயே வந்துட்டு சொல்லப்போனால் நமக்கு ஒரு இடத்துல வந்துட்டு முருகதாஸ் நல்லா எழுதியிருக்காருல இந்த காட்சிகள்னு சொல்கிற மாதிரியான ஒரு காட்சிகளாக இருக்குது. அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எர்த்குவேக் மாதிரி ஒன்று வரும், சிம்பிளாக வரும். அதில் எல்லாருமே கீழே இறங்கி ஓடி வந்து நின்று வந்துட்டு அவங்கவுங்க குடும்பத்துக்கு வந்துட்டு அவங்கவுங்க குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி. அதில் ஹீரோ நம்ம எஸ்கேக்கு வந்துட்டு குடும்பம் இருக்காது. ஆப்வியஸ்லி இப்போ இதுக்கப்புறம் இது ஸ்பாய்லர் ஆகாதுன்னு வைங்களேன். ஏன்னா எப்படியும் நீங்கள் படம் பார்த்துருக்க போகிறீங்க. அவருக்கு குடும்பத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ட்ராஜடியில் வந்து ஒரு குடும்பமே அவர் இழந்திருப்பாருன்னு வைங்களேன். அப்போ வந்துட்டு எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவராக வந்துட்டு ஃபேக்காக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி. அதில் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவரை பார்த்து சிரிக்கவும் செய்வாங்க. அந்த நொடியில் வந்துட்டு ஹீரோயின் வந்து டக்குன்னு முதுகு தொட்டு நல்லா இருக்கியா, எர்த்குவேக் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் பதறி அடிச்சு நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்த அந்த காட்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகான காட்சி. அது சூப்பராக பியூட்டிஃபுல்லாக எழுதுன ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இந்த மாதிரி 1-2 காட்சிகள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். பட் த்ரூ அவுட் படத்தில் வந்துட்டு ஒரு கைத்தட்டுற மொமெண்ட்டு, இல்லை வந்துட்டு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு மொமெண்ட், ஒரு நல்ல காமெடிக்கு சிரிச்சோம், ஒரு நல்ல காதல் காட்சியை வந்துட்டு பார்த்து ரசிச்சோங்கிற மாதிரி காட்சிகள்
படம் ஃபுல்லாக இல்லைங்கிறது ஒரு சின்ன ஒரு தோய்வு தான். பட் ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு பெரிய லெவலில் வந்துட்டு உங்களுக்கு தோணாத அளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு அடுத்த காட்சியை வந்துட்டு வேகமாக நகர்த்தி கொண்டுட்டு போன விதம் வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனம் தான். பட் அந்த புத்திசாலித்தனத்தை வந்துட்டு ஒரு நல்ல காட்சியை எழுத முடியாத ஒரு இயலாமையினுடைய புத்திசாலித்தனமாக தான் நம்ம அதை பேச முடியுமே தவிர்த்து ஒரு ஆக சிறந்த புத்திசாலித்தனம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தை வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஹீரோ பண்ணுறாங்க, இல்லை ஒரு குட் பேட் அக்லியில் எப்படி ஒரு விஷயம் நடக்குது, 4-5 ஜிமிக்ஸை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கமர்ஷியல் படம் இப்போ ஜனநாயகனில் கூட இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு அதை ஏற்றுப்போம். ஏதோ ஒன்று போங்க, ஏன்னா இப்போ வந்துட்டு வினோத்னா அடுத்து ஏற்கனவே 3 படம் பார்த்துருக்கோம், என்ன நடக்கும்னு தெரியும். இல்லை வந்துட்டு குட் பேட் அக்லினா ஆத்விகனுடைய படங்கள் என்ன இந்த ஒரு ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னா நம்மளால ஏற்றுக்கலாம். ஒரு முருகதாசும் வந்துட்டு அதையே வந்து எங்கேயாவது இடத்துல ஆடியன்ஸ் இதை குறை சொல்லிட்டு போகிறாங்களோ, டக்குன்னு அடுத்த சீனுக்கு போனேன் அந்த ஒரு ஜிமிக்ஸை பயன்படுத்தி ஒரு கதையை நகர்த்திய விதம் எனக்கு முருகதாசனுடைய ஒரு பார்வையில் அங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ சூப்பரான படங்களை கொடுத்த ஒரு முருகதாஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தோய்வாயிட்டாருங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருந்தது. பட் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கிரிப்பிங் ஃபேக்டர் வந்து படத்தில் இல்லை, ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு புத்திசாலித்தனமாக டக்குன்னு கொண்டுட்டு போயிருப்பார். ஆனால் நல்ல காட்சிகள், இப்போ ரமணா மாதிரியான ஒரு காட்சி, ரமணா மாதிரியான ஒரு படத்தில் வந்துட்டு சில காட்சிகள்லாம் நம்ம உணர்வுபூர்வமாக யோசிக்கிறோம்ல, அப்படி ஒரு முருகதாஸ் தான் நம்ம திருப்பி மண்டிக்குள்ளே இருக்கோம். இங்கே சிக்கலே அதுதானே. ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்த முருகதாஸ் கிட்ட நம்ம அதை தான் எதிர்ப்போம். பட் ஆனால் தர்பாரும் சிக்கந்தரையும் பண்ண முருகதாஸுக்கு இந்த மதராசி வெற்றி தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் துப்பாக்கி அளவுக்கு கத்தி அளவுக்கு ஒரு படம் இருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு போகலை. பட் ஆனால் இந்த படத்தினுடைய வெற்றி, இல்லை இந்த படத்தினுடைய ஒரு மிக்ஸ்ட் ஆர் ஆவரேஜ் வெற்றி முருகதாஸை வந்துட்டு அடுத்த படத்தினுடைய நிலைக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நகர்த்துங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த படத்தினுடைய மிக மிக மிகப்பெரிய ஜீவன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி அவருடைய கெரியரில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அமரனை சொல்லுவீங்க. அமரனுக்கு அப்புறம் ஒருத்தர் படம் பண்ணார் அப்படின்னா அது மொக்கையாக ஆகிடக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல, நிச்சயமாக ஆகவே இல்லை. அமரன் படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு, இன்னும் உயிர் கொடுத்துருக்காரு, இன்னும் ஜீவனாக நடிச்சிருக்காரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிவகார்த்திகேயனோட நடிப்பில் இந்த படத்தில் நீங்கள் எந்த விதமான தொய்வும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கதாபாத்திரத்தை ஒரு கமர்ஷியல் ஹீரோ சொல்ல போனோம்னா அடுத்த ரஜினி அடுத்த விஜய்ங்கிற லீடில் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எப்படி அமரனில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு அந்த கதாபாத்திரம் செத்துருமோ, இந்த கதாபாத்திரம் வந்துட்டு கடைசியிலலாம் சாவாது. பட் இந்த ஒரு கதாபாத்திரத்தை வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டான ஒரு கேரக்டர் மாதிரியான ஒரு நிலையில் வந்து இந்த கதாபாத்திரம் நகரும். இதை அவர் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனால் இதுக்கப்புறம் அவர் வரக்கூடிய படங்களில் இவ்வளோ வித்தியாசமாக இல்லை இவ்வளோ வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளலாம் அவர் பெருசாக போகாமல் ஒரு அழகாக நீட்டான கமர்ஷியல் படம் கொடுத்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக சிவகார்த்திகேயன் தான் அடுத்த பிக் லீக், அடுத்த ரஜினி, அடுத்த கமல்னு சொல்ல முடியாது, அடுத்த ரஜினி அடுத்த விஜயை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க ஒரு நடிகர். இப்போ ரஜினிகாந்த் திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்டவராக நடிச்சார்னா நம்ம ஒத்துப்போமா? ஆல்மோஸ்ட் சிவகார்த்திகேயன் அந்த ஒரு இடத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவர் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ண தேவையில்லை. பட் கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. ஒரு டைமில் வந்துட்டு இந்த விஜய்க்கு பிரியமுடன், அப்புறம் வந்துட்டு கண்ணுக்குள் நிலை, இப்படி சில படங்கள்லாம் வரும். அதில் கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு கதாபாத்திரம் இருக்கும். பட் அதில் ஒரு சின்ன ஒரு அண்டர் பிளே இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ஸ்டார், அது அண்டர் பிளேயை தாண்டி போகக்கூடாதுன்ற ஒரு மீட்டர் இருக்கும். பட் அதே சூர்யாவை நீங்கள் வந்துட்டு கஜினியில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்டார் கம் ஆக்டர்னும் போது அந்த அண்டர் பிளேலாம் இருக்காது, அடிச்சு துவம்சம் பண்ணார்ல. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு கேலிபரை வந்துட்டு இந்த படத்தில் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காருங்கிறது எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயம். உண்மையிலே கதாபாத்திரமாகவும் சரி, அதை சிவகார்த்திகேயன் நடித்த விதமும் சூப்பர். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அவர் எங்கேயாவது இடத்துல அந்த கதாபாத்திரமோ இல்லை சிவகார்த்திகேயனோ அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்ததுன்னு வைங்களேன், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா படம் அட்டாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இந்த படத்துக்கு இல்லை. ருக்மணியுடைய கதாபாத்திரம் ஒரு டிபிக்கல் ஹீரோயினுடைய கதாபாத்திரம், ஒரு அழகான பெண். நிச்சயமாக அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இந்த பெண்ணையும் இதுக்கப்புறம் நம்பி நிறைய ஹீரோஸ் வருவானுங்க. இந்த பொண்ணு தான் அந்த ஹீரோஸை வந்துட்டு தட்டி கொடுத்து நீ வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு சொல்லி முன்னேற்றி விடக்கூடிய கதைகள் நிறைய வரும், நம்மளும் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிபிக்கல் வந்துட்டு ஒரு ஹீரோயினான ஒரு நிலை தான். இதை தவிர்த்துட்டு படத்தில் வந்துட்டு நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் எந்த கதாபாத்திரத்தையும் வந்துட்டு நம்ம பாராட்டி சொல்கிற மாதிரியான காட்சிகள் இல்லைங்கிறது ஒரு வருத்தமான ஒரு நிலை தான். விக்ராந்த் இருக்காரு, இந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு சரியான சீன் இல்லை, சரியான பர்ஃபார்மன்ஸில் இந்த ஒரு காட்சியில் பின்னிட்டான் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இடமும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி வித்யுத் ஜமால் 2 ஃபைட்டுங்க, எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ். அந்த ஃபைட்டு அந்த மனுஷன் வந்துட்டு ஹோல்டு பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு 5 நிமிஷம் தான் நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது சிவகார்த்திகேயனை வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் ஆக்டிங் இல்லை சொல்லலை, நான் சொல்கிறது ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு பீட் பண்ணிடுறாரு. வித்யுத் ஜமால் வந்துட்டு அவ்வளோ மாசாக இருக்குது. ஒரு லோ ஆங்கிள்லேருந்து வந்துட்டு அவர் வந்து அடப்பட்டு கிடந்த ஒரு இடத்துலேருந்து வித்யுத் ஜமால் வெளியில் வர காட்சி ஒன்று இருக்கும். ஒரு மாஸ் ஹீரோவுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமிங், ஒரு ஆங்கிள் ஆப்டாக இருந்தது. வித்யுத் ஜமாலினுடைய கதாபாத்திரம் பெருசாக வந்துட்டு நீங்கள் துப்பாக்கி அளவுக்கு அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. பட் ஆனால் நல்ல கேரக்டர் தான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல மாஸாக இருக்கார் ஸ்க்ரீனில். எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயம்.
இன்டர்வல் பிளாக் சூப்பரான பிளாக். இன்டர்வல் பிளாக் உண்மையில நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரசித்த ஒரே காட்சி இன்டர்வல் பிளாக் தான். ஏன்னா இன்டர்வல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்து ஒரு மாதிரி இது என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லக்கூடிய அந்த மூடில் இருக்கும்போது இன்டர்வலில் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு செக்மெண்ட்டை வச்சு அது உண்மையிலேயே ஆடியன்ஸை ரசிக்க வச்ச விதம் செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன லேக் தான். பட் ஆனால் இவரு சொல்லியிருப்பார் முருகதாஸ் வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஷாருக் கானுக்காக எழுதின கதை. ஷாருக் கான் ஒரு டைமில் நான் சொன்னேன் அப்படின்னு ஆப்டாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே ஷாருக் கானுக்காக ஒரு பெண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுன்ற மாதிரி இருக்கும்ல. சில படங்கள் அவருடைய பழைய படங்கள் ஒரு ஹிந்தியில் வந்துட்டு வில்லனா ஆன்டி ரோல்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா. ஆல்மோஸ்ட் அந்த ஒரு நீங்கள் கற்பனையில் கொண்டுட்டு போனீங்கன்னா அந்த ஒரு மீட்டரில் தான் இருக்கும் இந்த படத்தினுடைய நாட்டு ஷாருக் கானுக்கு. எஸ்கே ஆனால் உண்மையிலே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. உண்மையில நல்லா இருந்தது. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மைனஸ் அப்படின்னா அதான் சொல்கிறேன் ஏஆர் முருகதாஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது ஜாஸ்தி. அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு இது பூர்த்தி செய்யாதுங்கிறது ஒரு சிக்கல். பட் ஆனால் இந்த படம் ஆவரேஜ் லீகில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இது வரைக்கும் இவர் ஒரு படத்துக்கு தப்பு பண்ணவே இல்லை. அவர் இந்த படத்துக்கு தப்பு பண்ணியிருக்காரு. அவர் தான் அனிருத். எப்பவுமே வந்துட்டு நம்ம மேடையில் நின்று பேசினாலும் சரி எங்கே பேசினாலும் சரி நல்ல வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு அனிருத் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வந்துட்டு நான் வேணா ஒரு நாள் ஃபீல்ட் அவுட் ஆகலாம், ஆனால் எஸ்கே ஜெயிச்சார்னா நான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாங்களா. இதெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் சொல்லணும். இல்லைனா ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு 60-70 வயசுக்கு மேலே சொல்லணும். 30-35 சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி தேதியில் வந்துட்டு அனிருத் தான் நம்பர் 1. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அவருக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகணுன்ற தேவையே கிடையாது. பட் ஆனால் இந்த படத்தினுடைய இசை படத்துக்கு ஒட்டலை, நல்லா இல்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. எந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்காது. எந்த பாடல்களும் வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஒரு ரசனையான ஒரு நிலையெல்லாம் இருக்காது. இத்தனைக்கும் காதல் தான் இந்த படத்தினுடைய கோர் பிளாட்டு. இன்னொரு பக்கம் ஆக்ஷன் வந்துட்டு அவ்வளோ மேசிவாக இருக்குது. பட் உங்களுக்கு பெரிய ஒரு மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மியூசிக்கலாக க்ரியேட் ஆகலை. அதுதான் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை. அது ஏன் இந்த படத்தில் இவ்வளோ சொதப்புச்சுங்கிறது நமக்கு தெரியல. பொதுவாக எஸ்கே அனிருத் காம்பினேஷனில் மியூசிக் நல்லாயிருக்கும். பட் இதில் நல்லா இல்லை. இதை தவிர்த்து டெக்னிக்கலாக ப்ரில்லியண்ட்டு, ஃபைட்டு, ஸ்டன்ஸு இது எல்லாமே நல்லா இருக்குது. படத்தினுடைய நிலைன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா படம் நல்லா தான் இருக்குது. எல்லாருமே சொல்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது படம் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. டெஃபினட்டாக டீசென்ட் ஒன் டைம் வாட்சபிள் தானே தவிர்த்து இந்த படத்தை இவ்வளோ வன்மமாக இவ்வளோ கேவலமாக சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ நெகட்டிவ்லாம் கிடையாது. குறிப்பாக எஸ்கேனுடைய பர்ஃபார்மன்ஸுக்காக நிச்சயமாக இந்த படத்தை ஒரு தடவை சாலிடாக பார்க்கலாம். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது.